நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் 3வது வார்டில் உள்ள ரிசர்வ் சைட்டில் இந்துஸ்தான் கல்லூரி NSS மாணவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் நடராஜன் அவர்கள் தலைமையில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் 3வது வார்டு கவுன்சிலர் சிவராமகிருஷ்ணன் முன்னிலையில் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் இந்த மரம் நடும் விழாவில் கலந்து கொண்டு 40-50 மரங்களுக்கு மேல் மரங்களை நட்டு சிறப்பித்தனர். சென்னை டு திருச்சிக்கு புதிய விரைவு சாலை. சென்னை டு திருச்சி பயணம் இனி 3 மணி நேரமாக குறையும். 3 மணி நேரத்தில் செல்லும் வகையில் 300 கிலோமீட்டர் நீளமுடைய புதிய விரைவு சாலை எக்ஸ்பிரஸ் வே திட்டப்பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தொடங்கியுள்ளது. 20,000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் தமிழ்நாட்டில் 2வது தேசிய விரைவு சாலையாக அமையும். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 15 நாள் லண்டன் பயணம். 15 நாள் பயணமாக நேற்று 5ஆம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலின் லண்டன் சென்றார். தன்னுடைய பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பது குறித்து சில சொந்த வேலைகளுக்காகவும் பயணம் என தகவல். குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காது. எல் நினோ காலநிலை மாற்றம் பசிபிக் பெருங்கடலில் வேகமாக தீவிரமடைந்து வருவதால் வரும் மாதங்களில் உலகளாவிய வெப்பநிலை உச்சத்தை தொட்டு கடுமையான வெப்ப அலைகள் வீசக்கூடும் என ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் தெற்கு ஆசியா உள்ளிட்ட பகுதிகளில் பருவமழை காலத்தில் கடும் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இதன் பாதிப்புகள் 2027ஆம் ஆண்டு வரை நீடிக்கலாம் எனவும் அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் அமைந்துள்ள இந்தியா வங்கதேச எல்லையில் வேலி அமைக்கும் பணிகளை தடுக்கும் நோக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் வங்கதேசத்தை சேர்ந்த பன்றிக் கூட்டங்கள் நமது படையினர் அவர்களில் ஒருவனை சுட்டுக் கொன்றதும் கடும் பீதியுடன் சிதறி ஓடியது. கோவை மாநகராட்சியில் கருணை அடிப்படையில் நியமிக்கப்பட்ட 62 பணியாளர்கள் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்திட வேண்டி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சாய்பாபா காலனி பகுதி 45வது வார்டு கருணாநிதி நகரில் சாக்கடை நீர் செல்லாமல் அடைபட்டுக் கொண்டிருந்தது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் இன்று காலை மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து தூய்மை பணியாளர்களை கொண்டு அப்பணியினை செய்து முடித்தோம். இதில் பகுதி வார்டு மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.